தீராத காதல் தீரா. ஹலோ ஸ்வீடாஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ப்ரிவியூவில் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான எடிட் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நம்மளோட செகண்ட் சேனல் தி எடிட்ஸ் 2.0 இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேயும் இன்னும் 2 வீடியோஸ் போட்டேன். எடிட் மோஷன் வீடியோஸ் எல்லாம் இனி அதில் தான் போடுவேன், இதில் வராது. அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் அதில் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி 2 வீடியோஸ் போட்டாச்சு. இதில் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இன்ஷாட்டில் ஃபர்ஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோவில் தான் ஃபர்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். வீடியோவுக்கு போயிட்டு ஃபோட்டோ வரலன்னு கேட்காதீங்க, நிறைய பேர் இதை தான் தப்பு பண்ணுறீங்க. அதுக்கடுத்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸ் எல்லாம் நான் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணுறேன்னு கீழே லிங்க் இருக்கும், பார்த்துக்கோங்க. பண்ணிவிட்டு கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் வேணுமோ எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இதில் ஒரே ஒரு எஃபெக்டை ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. எஃபெக்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டைலில் பிளர் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம வந்து பக்கத்தில் இருக்க கிளாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் வந்துட்டு வேல்யூ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு நார்மல் இதே வச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக வேணாலும் வச்சுக்கோங்க, இல்லை எவ்வளோ வேணுமோ வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த இமேஜ் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இந்த இமேஜ் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். வீடியோவுக்கு போயிட்டு நியூ கொடுத்துட்டு நீங்கள் வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணோம்ல அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மியூசிக் போய்ட்டு நான் வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஆடியோ தனியாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகி வந்துடும். இப்போ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு டியூரேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். டியூரேஷன் வந்துட்டு 20 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்டாக கொடுத்து நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவேன். ஏன்னா ஒவ்வொரு டைமும் ரொம்ப லென்த்தை இழுக்க தேவையில்லை, அதனால தான். இல்லைனா நீங்கள் ஃபஸ்ட்டே வந்துட்டு டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறம் பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. இனி இதில் தான் வேலை. இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி இதே மாதிரி போன ஒரு வீடியோ எடிட் பண்ணியிருப்பேன்ல, அதில் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதே டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு இதனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டா கவலைப்படாதீங்க. மெட்டீரியல்ஸ் லிங்க்குன்னு இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ. இப்போ நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண ஃபோட்டோ இருக்கும்ல, நார்மல் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு க்ராப் ஆப்ஷன் போய்க்கோங்க. போயிட்டு 1:1 ரேஷியோவே வச்சுக்கோங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருப்ப மாஸ்க் ஆப்ஷன் வந்து ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பண்ணது தான், அதனால் வந்துட்டு நான் ஒரு அளவுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த பார்டருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துட்டு மாஸ்க் ஆப்ஷனில் 3rd ஒன் கொடுத்துக்கோங்க. அதில் சைடில் கர்வ் பாருங்கள், கரெக்டாக பின்னாடி பேக்ரவுண்டில் எந்த அளவு கர்வ் இருக்கோ அந்த இது மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இந்த மாடலில் நிறைய வீடியோ பண்ணங்காட்டி எனக்கு ஈஸியாக வந்துருச்சு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 2-3 டைம் தான் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் டைம் எடுத்து இது பாருங்கள், இல்லைன்னா என்னோடய போன வீடியோ பாருங்கள். ஸோ அதை வந்துட்டு இன்னும் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அவ்வளோதான். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா அந்த இமேஜை வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்துடுச்சு. ஸோ அந்த வீடியோ செலக்ட் பண்ணி அந்த பிளாக் கலர் போகிறதுக்காக பிளெண்ட் ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வீடியோ செலக்ட் பண்ணி பிளெண்டு செலக்ட் பண்ணி ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணுங்கள், வேலை முடிஞ்சுது. ஸோ கீழே இருக்க பட்டர்ஃப்ளை வந்துட்டு நான் க்ராப் பண்ணிடுவேன். உங்களுக்கு என்ன வச்சுக்கோங்க, இல்லைனா அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு பட்டர்ஃப்ளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி அது கொடுத்துருப்பேன், அது போன இதில் அந்த மெட்டீரியல் நான் கொடுத்துறேன், வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பிப்பு. ஸோ இது அடுத்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பட்டர்ஃப்ளை மட்டும் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ பாருங்கள், குரோமா லைட்டாக அந்த க்ரீன்ஸ் கலர் அந்த சர்க்கிளை மூவ் பண்ணால் க்ரீன் கலர் வந்துடும். ஸ்ட்ரென்த்து பாருங்களேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி இருக்கிறப்போ உங்களுக்கு சூஸ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ அது வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. பட்டர்ஃப்ளை நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுட்டு இப்போ பாருங்கள், நல்லா ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் தெரியுதா. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரென்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கொடுத்தீங்கன்னா இருக்கிற ப்ளூ கலரும் போயிடும். ஏன்னா இது குரோமா கலர்ஸு ப்ளூ க்ரீன் எல்லாம், ஸோ அதுவும் சேர்ந்து போயிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு சின்னது பண்ணி நான் வந்து லைட்டாக க்ராஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ஒருத்தவங்களோட இன்ஸ்டாகிராம்லேருந்து எனக்கு வந்து இன்ஸ்பயர் ஆனது தான். ஆக்சுவலாக இது வந்து அலைட் மோஷன் எடிட் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்துட்டு ஆல்ரெடி இது இன்ஸ்டாகிராம் இன்ஷாட்டில் டெம்ப்ளேட்டை இது பண்ணங்காட்டி ஈஸியாக இன்ஷாட்லேயே ரெடி பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இனி வந்து நம்ம டெக்ஸ்ட் மட்டும் ஆட் பண்ண முடிஞ்சுது. இது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த ஸ்க்ரீன் அந்த ப்ளூ கலர் பட்டர்ஃப்ளை வேணான்னா நீங்கள் வந்துட்டு க்ராப் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறேன் பாருங்கள். க்ராப் ஆப்ஷன் போயிட்டு நீங்கள் நார்மல் இதுலேயே வச்சுட்டு அந்த இது மட்டும் நீங்கள் வந்து மேலே எடுத்து விட்டிங்கன்னா அது க்ராப் ஆயிரும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு கீழே வந்திருக்கும். நீங்கள் வந்து கரெக்டாக அதே பிளேஸில் வச்சுட்டு அந்த பட்டர்ஃப்ளை வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது மேலே வரும். தெரியுதா அந்த டிஃப்ரென்ஸு. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான்.
இப்போ வந்துட்டு லாஸ்ட்டுக்கு வந்துடுங்க, பட்டர்ஃப்ளை செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்துட்டு 15 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. நான் தேவையில்லாத ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிக்கிறேன். பண்ணினா மறுபடியும் பட்டர்ஃப்ளை இமேஜ் மேலே செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வேவ் ஆப்ஷன் பின்னாடி வர்றது தெரியும். நான் அது வந்துட்டு எப்படின்னு சொல்கிறேன். ஸோ பின்னாடி தெரியுதா? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஃபில்டர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இதுதான் வேவ். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எஃபெக்ட்டுக்கு போயிட்டு மூவ் பண்ணிட்டு வந்தால் டிஸ்டார்ட்னு லாஸ்ட் இருக்கும். லாஸ்ட் வந்தால் வேவு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த லெவல் உங்களுக்கு அந்த வேவ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லெவலில் வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கொஞ்சமாக சூஸ் பண்ணிக்கிறேன். மெதுவாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் வரும். இதை விட கம்மியாகவும் வரும், இதை விட அதிகமாகவும் வரும். ஸோ உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். டெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி தான், அதே ஸ்டெப் தான். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தீராத டைப் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கூகுள்லேருந்து கூட காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அனிமேஷன் பாருங்கள். இதில் வந்துட்டு நான் வந்து வைப் லெஃப்ட் யூஸ் பண்ண போகிறேன். என்ன அனிமேஷன் நீங்கள் கிளியராக பார்த்துக்கோங்க. மூவ் பண்ணிக்கோங்க இந்த வைப் லெஃப்ட்டு. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன் அனிமேஷன் அவுட் அனிமேஷன் ரெண்டுமே வச்சுக்க போகிறேன். ஸோ இதையும் வீடியோ என்வெல்ல கொடுத்துக்கலாம். இதில் வந்து என்னென்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்து பிளேஸில் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு நல்லா சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பாருங்கள், நான் வந்து ஃபாண்ட் வந்து கோ போல்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கலரில் பாருங்கள், நான் ஒயிட்டு ஷேடோ வந்து ஒயிட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து வேணுன்னா பிளாக்கோட கொடுத்துக்கலாம். நான் வந்து ஒயிட்டே கொடுத்துக்கிறேன். அது இப்போ பெருசாக தெரியாது, ஃபுல் ஸ்க்ரீனை பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எப்பவும் போல் வந்து சாங்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அனிமேஷன்லாம் அப்படியே தான் வந்துடும். அதனால் நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்லை. எப்பவும் போல் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு மட்டும் சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சது, மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ அது எப்படின்னு பார்த்தா சும்மா டெக்ஸ்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ பாருங்கள் கைஸ், அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இதில் ப்ரிவியூவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஷாட்டால் அனலைஸ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ சூப்பராக இருக்கும். ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கள்ல, ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.